என்னடா மூஞ்சி இது? இதெல்லாம் வியாபாரம் ஆகாது. அக்கனி பபிஸே வெல்கம் பேக் டு another episode of Blue Play Life. இன்னைக்கான நாள் என்னன்னா ஷூட்டுக்காக கொஞ்சம் தொலை தூரம் போகிறோம். எவ்வளோ தூரம்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணி ஈரோட்டில் ஷூட் பண்ண போகிறோம். ஞாபகம் இருக்கா? அன்றைக்கி ஒரு நாள் போனோமே, அதே இடத்துக்கு போய் அடுத்த ஷூட்டுக்காக கிளம்பியாச்சு. போகிற வழியில் எல்லாம் நல்லா பாட்டை போட்டு போயிட்டு இருந்தாங்க. நான் வழக்கம் போல் வேடிக்கை பார்த்துட்டு வந்துட்டு இருந்தேன். என்னடா இது என்னென்னமோ நடக்குது அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தேன். போன வாட்டி அது வண்டி எப்போ வரும் லொக்கேஷன் எப்போ வரும்னு பார்த்துட்டே இருந்தேன். இப்போ வருமா ஐயோ எவ்வளோ தூரம்டா அப்படின்னு நானே கேட்க ஆரம்பிச்சிட்டேன். போகிற வழியில் ஒரு அருமையான டீயை போட்டு சரி இன்றைக்கி லொக்கேஷனில் போய் கலக்கிடுறோம் அப்படின்னு போயிட்டு லொக்கேஷனில் போய் பொருள்லாம் இறக்கி வச்சுட்டு முதல் ஷூட்டை ஆரம்பிக்கிற நிலைமைக்கு வந்துட்டோம். வழக்கம் போல தான் லைட்டை செட் பண்ணிவிட்டு கேமராவை வச்சுட்டு மத்தியான வேலையை விட்டு சாப்பிட்டுட்டு பேலன்ஸ் இருக்க ஷூட்டை ரிட்டன் ஆரம்பிச்சிட்டேன். இப்போ கையில் கிம்பிள் எடுத்துகிட்டேன். அண்ணன் கிம்பிளை கையில் எடுத்துட்டாலே கத்தி மாதிரி சும்மா எம்ஜிஆர் சண்டை போகிற மாதிரி போடுவேன். ஒரு வழியாக அதை போட்டு முடிச்சுட்டு இங்கே கேமராக்களை பேக் பண்ணி விட்டு மணி என்னன்னு பார்த்தா மணி 9. அவ்வளோதான் நம்மளை முடிச்சுட்டிங் போங் அப்படிங்கிற மாதிரி ஒரு கனெக்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இங்கேருந்து நம்ம 2 மணி நேரம் ட்ராவல் பண்ணணும். அதில் ஒரு கடுப்பு இருக்குது. என்ன பண்ணுறது தெரியல. போகிற வழியில் வழக்கம் போல தான் பாட்டை போட்டு இந்த வாட்டி போகாமல் குத்து பாட்டை போட்டு உள்ளே இறங்கி ஒரு ஆட்டத்தை போட்டு எப்படியோ 2 மணி நேரம் எப்படி வந்ததுன்னு தெரியாத மாதிரி ஆக்கிட்டு கடைசியாக ஒரு லெமன் சோடாவை போட்டு இன்றைக்கான நாளை முடிச்சிட்டேன்னு சொல்ல மாட்டேன். ஏன்னா அங்கேருந்து நான் வீட்டுக்கு போகணும்ல. வீட்டுக்கு போய் இன்றைக்கான நாளை முடிச்சிட்டேன்.